ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் இன்ஸ்ட் சேனல்ல வி மாடல் ஸ்கோப் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போறோம். அந்த வி மாடல் ஸ்கோப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எலமெண்ட்னு இருக்கும். அப்படின்னா என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த சோர்ஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் இன்சைட் ஒன் பிளேயர்ஸ் ஆப் அப்படின்ற கிட்டப்ல இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை க்ளோன் பண்ணிக்கோங்க. இந்த யூஆர்எல் எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணி க்ளோன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ மாடல் ஸ்கோப் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து இங்க இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. ஸோ இந்த கோட்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்டா நான் கோர் ரூட்டீன்ஸை பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து இந்த கோட்ஸ் எல்லாம் நீங்க ஜஸ்ட் வந்து அந்த கிட்டப்ல இருந்து நாங்க எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏபிஐ செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஹூன்ல லோக்கல் ஹவுஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் ஜெர்சி பிளேயர்ஸ் அதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்றது. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அனிமல்ஸ் சொல்லி நான் எடுத்திருக்கேன். கெட்டில் அனிமல்ஸ்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ். நீங்களே வந்து டைரெக்டாக இந்த அறைக்குள்ளே இருக்க இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சோன்னா இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இதில் வந்து அனிமல் ஸ்க்ரீன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு நம்ம போயிட்டோம். இங்கே அனிமல் ஏபிஐ கிளிக் பண்ணும்போது இப்போ லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் டிஸ்பிளே ஆயிடுச்சு. வியூ மாடல் கண்டென்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த அனிமல் நெட்வொர்க் கால்குள்ள அந்த வியூ மாடல் ஸ்கோப்னு இருக்கா. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த வியூ மாடல் ஸ்கோப்ல வந்து பார்க்கும்போது அதாவது பார்த்தீங்கன்னா கோரூட்டின் ஸ்கோப் வந்து டைட் ஆயிருக்கும் வியூ மாடல் ஸ்கோப்போட. அதாவது இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த வியூ மாடல் வந்து கிளியர் ஆகுதோ இந்த கோரூட்டின் ஸ்கோப் வந்து என்ன பண்ணும்னா கேன்சல் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காவே. ஸோ அதை தான் வந்து இவங்க அங்கே டெஃபினேஷன்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோப்புக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதாவது எதோட பைண்ட் ஆயிருக்கும்னா டிஸ்பேச்சர் டாட் மெயின் டாட் இம்மிடியட். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க யோசிப்பீங்க டிஸ்பேச்சர் டாட் மெயின் எனக்கு தெரியும், பட் இம்மிடியட்னா என்ன அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன மீனிங்ன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணுங்க. இந்த லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பேச்சர் டாட் மெயின் அப்படின்னு நம்மளால கொடுக்க முடியும். இந்த லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்பேச்சர் டாட் மெயின்னு கொடுக்கலாம். இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டிஸ்பேச்சர் டாட் மெயின் லான்ச்சுக்குள்ள கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கோரூட்டின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா லாக் டாட் டியில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுக்க போறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வென் கோரூட்டின் டாட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லான்ச் வந்து முடிஞ்சோன்னே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லான்ச் வந்து இங்கே தான் முடியுது இந்த கேட்ச் பிளாக்கோட. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கேட்ச் பிளாக் அப்புறம் வந்து செகண்ட்னு கொடுக்க போறேன் ஆஃப்டர் த கோரூட்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ரன் பண்ணி செக் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இப்போ இந்த டயக்ராம்ஸ் வந்து பார்க்கலாம். வி மாடல் ஸ்கோப்புக்குள்ள கோரூட்டின் கண்டெஸ்ட் இருக்கும். அந்த கோரூட்டின் கண்டெஸ்ட்குள்ள கண்டெஸ்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த கண்டெஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா டிஸ்பேச்சர் டாட் மெயினும் சூப்பர்வைசர் ஜாபும். நீங்க வந்து யோசிக்கலாம் எப்படி வந்து இந்த கண்டெஸ்ட் எலமெண்ட்டை டிஸ்பேச்சர் டாட் மெயினும் சூப்பர்வைசர் ஜாபும் இருக்குன்றது. அது வந்து நான் இப்போ ஷோ பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பாத்தீங்கன்னா இந்த வி மாடல் ஸ்கோப்புக்குள்ள போனீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுல வந்து ரிட்டர்ன் டைப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பர்வைசர் ஜாபும் டிஸ்பேச்சர் டாட் மெயின் டாட் இமீடியட் இதை தான் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு டயக்ராமா உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டு கண்டெஸ்ட் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வியூ மாடல் ஸ்கோப்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம டிஸ்பேச்சர் டாட் மெயின்னு போறனால என்ன நடக்குதுன்றத நம்ம இப்போ அவுட்புட்ல பார்த்துடலாம். இப்போ நான் அனிமல் ஸ்கிரீன் போறேன். அனிமல் ஏபிஐ வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா டைகர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க ஒரே டிராபேக் என்னன்னா இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட்னு இருக்கா ஆஃப்டர் த கோரூட்டின் இருக்கு. நெக்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. அதாவது நம்மளோட ரூல் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கால் ஆகணும் கோரூட்டின்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் லைன் கால் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து கோரூட்டின்ல இருக்க கடைசி லைன் வந்து நம்மளுக்கு கால் ஆகணும் கோரூட்டின் முடிஞ்சிட்ட அப்புறம். அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா இந்த கோரூட்டின்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து கால் ஆகாம செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கோரூட்டின் வந்து டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம யூஐ த்ரெட்டுக்குள்ள தான் நம்ம வந்து ரன் பண்றோம். ஆனா நெட்வொர்க்கிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகும்ல. அந்த டைமுக்குள்ள என்ன ஆச்சுன்னா இந்த கோரூட்டின் வந்து ஒரு பக்கம் ரன் ஆயிட்டு இருக்க அந்த மீன் டைம் வந்து கோரூட்டினுக்கு வெளியே இருக்க அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து ரன் ஆயிடுச்சு. அதனால தான் செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இருக்கு. இதுவே இப்போ நான் சினாரியோ கொஞ்சம் மாத்தி காமிக்கிறேன். இப்போ பாருங்க டிஸ்பேச்சர் டாட் மெயின் இருக்குல்ல இதை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லான்ச்சுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்பேச்சரும் இப்போ இருக்காது. அப்ப என்ன ஆகும் வி மாடல் ஸ்கோப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பேச்சர் டாட் மெயின் டாட் இமீடியட்னு கால் ஆகுமா. ஸோ
டிஸ்பேச்சர் டாட் மெயினுக்கும் டிஸ்பேச்சர் டாட் மெயின் டாட் இமீடியட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. அனிமல் ஸ்கிரீன் கிளிக் பண்றேன். அனிமல் ஏபி கால் பண்றேன். ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு இருக்கா, கோருட்டின் ஸ்டார்ட்ஸ்ன்னு வருதா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து அதுக்கப்புறம் வரும். அதனால இவங்க டிஃபால்ட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்பேச்சர் டாட் மெயின் டாட் இமீடியட்ன்றத வி மாடல் ஸ்கோப்புக்கு இவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க ஃப்ரேம் ஒர்க் லெவல். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதனால என்ன ஆகுதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் கோரூட்டீனை ரன் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகேவா, அதாவது லாக் டாட் டின்னு வச்சிருக்கோம்ல. ஸோ முடிச்சிட்ட அப்புறம் வெளியே இருக்க மற்ற விஷயங்கள் எல்லாமே ரன் ஆகும். இதுதான் வந்து டிஸ்பேச்சர் டாட் மெயின் டாட் இமீடியட் வந்து பண்ணுது. அதாவது பாத்தீங்கன்னா கோர்ட்டின்குள்ள இருக்க விஷயங்கள், அதாவது டேட்டாவை லோட் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட அது இமீடியட்டா இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் தான் இதுக்கு அவுட் சைட்ல இருக்க கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பேச்சர் டாட் மெயின் டாட் இமீடியட். அதாவது இந்த பர்டிகுலர் கோருட்டின் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் அவுட் சைட்ல இருக்க பிளாக் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து இப்போ நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த விமாடல் ஸ்கோப் டாட் லான்ச் இருக்கா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. நான் வந்து இப்போ கான்டாக்ட்ஸை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா கான்டாக்ட் கோருட்டின் கான்டாக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ரன் பண்ண போறேன். என்ன அவுட்புட் வருதுன்றதை பார்க்கலாம். அனிமல் ஸ்கிரீன் கிளிக் பண்றேன். அனிமல் ஏபிஐ கால் பண்றேன். கண்டெக்ஸ்ட் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் வந்து தெரியும். ஸ்டாண்டலான் கோருட்டின் ஆக்டிவ் டிஸ்பேச்சர் டாட் மெயின் டாட் இமீடியட். இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம லான்ச்சுக்குள்ள டிஸ்பேச்சர் டாட் மெயின் கொடுக்கலாமா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்பேச்சர் டாட் மெயின் இருக்கும். ஏன்னா லான்ச்ல நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ லான்ச்சுக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். லான்ச்சுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கோருட்டின் கண்டெக்ட் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, எம்டி கோருட்டின் கண்டெக்ட். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோருட்டின் கண்டெக்ட் எனக்கு எம்டின்றது லான்ச்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்பேச்சர் டாட் மெயினை வந்து லான்ச்சுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல டிஸ்பேச்சர் டாட் மெயின் வந்து அட்டாச் ஆயிடும். ஸோ அதனால தான் டிஸ்பேச்சர் டாட் மெயினை வந்து நம்மளுக்கு வந்து ரன் டைம்ல பார்க்க முடியுது. இன்கேஸ் இப்போ இந்த டிஸ்பேச்சர் டாட் மெயின் இல்லைன்னு வச்சு இந்த லான்ச் வந்து டைரக்டா வி மாடல் ஸ்கோப்பை டிபெண்ட் ஆகும். இப்போ வி மாடல் ஸ்கோப்பை டிபெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா டிஸ்பேச்சர் டாட் மெயின் டாட் இமீடியட்ன்றது நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த கோரூட்டின் ஃபினிஷ் ஆகணும் அப்புறம் தான் அதுக்கு வெளியே இருக்க கோட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.